எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கோகோனட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் மில்க் ஷேக். ஸோ இது வந்து மும்பையில் ரொம்ப ஃபேமஸான மில்க் ஷேக். இது நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு இளநீ, கொஞ்சம் முத்துனதாக இளநீ ஒன்று, அப்புறம் பாதாம் கொஞ்சம் முந்திரி, இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் மில்க்கு, அப்புறம் கொஞ்சம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் உங்களுக்கு நியரஸ்ட்டு எந்த க்ரீம் கிடைக்குதோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இளநியை நம்ம மேலே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே எப்படி உடச்சி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. எடுத்தோடனே இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அந்த தேங்காவை தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி. இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் அரைஞ்ச உடனே சுகர் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நம்ம அதுலேருந்து எடுத்த இளநீ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த அரைச்ச மிக்ஸை இளநீக்குள்ள ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இது இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது நல்லாயிருக்கு, ஆனால் தேங்காய் பால் டேஸ்ட் தான் இருக்குது. ஸோ இது தேங்காய் பால் டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.